ஹாய் ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு முருகன் vlogs. இன்றைக்கி நம்ம ட்ரிப் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபேமிலி ட்ரிப்பாக பிளான் பண்ணி நம்ம கன்னியாகுமரிக்கு தான் விசிட் பண்ணியிருந்தோம். கன்னியாகுமரிக்கு தான் போயிருந்தோம். நிறைய வியூ பாயிண்ட்ஸ், கண்ணாடி பாலம் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, ஒன் டைம் இந்த ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்து கன்னியாகுமரிக்கு நாங்கள்லாம் வந்திருக்கோம். ஸோ வந்து பார்த்தா சன்ரைஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி டக்குன்னு வந்து பார்த்தா சன்ரைஸ் ஆயிடுச்சு. சரி, பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வியூ பாயிண்ட் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த அலைகள் சவுண்டு, அந்த சன்ரைஸ் ஆகிருக்கிறது, ப்ளஸ் திருவள்ளுவர் ஸ்டாச்சு, ப்ளஸ் கண்ணாடி பாலம் எல்லாத்தையும் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த அலைகள் சவுண்டு தான் இருக்கே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து தண்ணியில் கால் நனைக்கலான்னு சொல்லிட்டு கடலுக்கு வந்துட்டு அது பண்ணாமல் போனால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் வந்து கடலில் வந்து கடல் தண்ணியில் வந்து கால் நனைச்சிட்டு இருந்தோம். அவ்வளோ பெரிய பெரிய அலையாக வந்துட்டு இருந்துச்சு. கண்ணாடி பாலத்துக்கு போடுறதுக்கு போட்டெல்லாம் போகுமான்னு பார்த்தோம். அது வந்துட்டு 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி அப்புறம் நம்ம போயிட்டு வந்தாச்சு. அடுத்து வந்து கன்னியாகுமரிக்கு பக்கத்துலேயே வந்து திருப்பதி கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அங்கேயும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தா தான் இங்கே அதோட அழகாக வியூ பாயிண்ட்லாம் இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தாலே வந்து எல்லாமே தெரியுது. கடல் எல்லாமே அழகழகாக தெரிஞ்சிச்சு. அலைகள்லாம் வந்து அந்த அடிச்சிட்டு போகிறதுலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த கோயில் வந்துட்டு அப்படியே எக்ஸாக்டாக திருப்பதி கோயில் மாதிரியே இருக்குது. அழகாக இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து வெளியே வந்து வியூ பாயிண்ட் மறுபடியும் பார்த்தோம். வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக மறுபடியும் இந்த பக்கம் வந்து பார்த்தோம். இங்கேயும் அப்படியே திருவள்ளுவர் ஸ்டாச்சு எல்லாமே அப்படியே ஃபுல்லாக வந்து இங்கேயே நல்லாவே தெரிஞ்சிச்சு. இங்கே பார்த்துட்டு இருந்தோம். கடல் அலைகள் வந்து எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வந்து அடிச்சிட்டு போகிறது, அந்த சவுண்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இந்த கோயிலை வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து நிறையா வந்துட்டு வியூ பாயிண்ட்ஸாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா பீஸ்ஃபுல்லாக, மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக கடல் அலைகள் சவுண்டு. இந்த பக்கம் பார்த்தா நேச்சர், க்ரீனரி அந்த மாதிரி சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயில் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே திருப்பதியில் கொடுக்குற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லட்டு கொடுத்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தா நேச்சர் வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அழகாக இருக்குல்ல. அடுத்து நம்ம வந்து கிளம்பி வந்து அடுத்த ஊருக்கு தான் போயாச்சு. அது வந்து மணப்பாடு ஊருக்கு தான் போயிருந்தோம். இங்கே வந்து நிறையா ஷூட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. நிறையா மூவி ஷூட்டிங்லாம் வந்து எடுத்திருக்காங்க. சிங்கம் மூவி ஷூட்டிங்லாம் நிறையா படம் வந்து ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சன் செட் ஆகும்போது கரெக்டாக நம்ம போயிருந்தோம். ஏன்னா சன் செட் ஆச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அது செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்படியே தண்ணிக்குள்ளே அப்படியே போகிற மாதிரி இருந்துச்சு. அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு சன்செட்டு. அடுத்து வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆண் கடல்னு சொல்கிறாங்க. இது வந்து 2ஆக பிரிஞ்சு இங்கே ஒரு யூனிக்காக வந்து இது இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து ஆண் கடல்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் கிட்ட பார்த்திங்கன்னா இது வந்து பெண் கடல்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு சர்ச் வந்துட்டு இருக்குது. எங்களால் வந்துட்டு இது பண்ணவே முடியல. ஏன்னா ரொம்ப யூனிக்காக, ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. இந்த பக்கம் ஆண் கடலில் வந்து அலை வந்து அடிச்சிட்டு போகுது. பெண் கடலில் அலையே இல்லை.